இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய லூர்து அன்னையினுடைய பக்தர்களே, நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியின் வழியாக இவ்வுலகில் இருக்கின்ற ஒரு நியாயத்தை, ஒரு நியதியை, ஒரு இயற்கையை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். அதாவது இவ்வுலகமானது நமது ஆதி பெற்றோருடைய கீழ்ப்படியாமையால் சாபத்தை பெற்றுக்கொண்ட இந்த உலகமானது துன்பமும் இன்பமும், துன்பமும் மகிழ்ச்சியும், நன்மையும் தீமையும் இருக்கின்ற ஒரு பூமியாக இருக்கின்றது. நீங்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளும் பொழுது உங்கள் துக்கம் மகிழ்ச்சியாக மாறும் என்று சொல்கின்றார். குறிப்பாக இன்றைய நாளிலே நமது பிள்ளைகள் 10ஆம் வகுப்பு தேர்வினுடைய முடிவினை எதிர்பார்த்திருக்கின்ற இந்த நாளிலே ஆண்டவர் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கின்றார் என்பதை இன்றைய இறைவார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. அவர்கள் இந்த பொது தேர்வை சந்திப்பதற்காக இரவும் பகலுமாக காலை 4 மணிக்கு எழுந்திருத்து தங்களை தயாரித்தவர்கள் இன்று கண்டிப்பாக ஆண்டவருடைய அருளால் மகிழ்ச்சி அடைவார்கள் என்பதை இன்றைய வாசகம் நமக்கு நினைவுபடுத்துகின்றது. அதே போல விவிலியத்திலே பல்வேறு உதாரணங்களை நாம் சுட்டி காட்டலாம். திருப்பாடல் 126 இறைவார்த்தை 6 சங்கீத ஆசிரியர் இவ்வாறு சொல்கின்றார்: அவர்கள் விதைக்க செல்கின்ற போது, விதைகளை எடுத்து செல்கின்ற பொழுது அழுகையோடு செல்கிறார்கள், ஆனால் அவர்கள் அறுவடை முடித்து வருகின்ற பொழுது மகிழ்ச்சியாக வருகிறார்கள் என்று சொல்கின்றார். அதாவது எந்த ஒரு காரியத்தையும் நாம் தொடங்குகின்ற பொழுது கண்டிப்பாக அதற்குரிய விலையை நாம் கொடுத்துதான் ஆக வேண்டும். அதே போல் அதனுடைய முடிவு, அதனுடைய நிறைவு வருகின்ற பொழுது அது இயற்கையிலே நமக்கு மகிழ்ச்சியை இரட்டிப்பாக கொடுக்கின்றது. லூக்காஸ் எழுதிய நற்செய்தியிலே அதிகாரம் 16 நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்கின்றார். ஒரு ஊரிலே ஒரு பணக்காரன் இருக்கின்றான். அதே வீட்டுக்கு முன்பாக ஒரு ஏழையும் இருக்கின்றார். அந்த ஏழையின் பெயர் லாசர். இந்த லாசருடைய புண்களை நாய்கள் கூட வந்து நட்கும், அந்த அளவுக்கு அவர் பிச்சைக்காரனாக இருந்தான். ஆனால் அந்த பணக்காரன் விலை உயர்ந்த ஆடுகளை உடுத்தி சுகமாக வாழ்ந்தான். ஆனால் ஒரு கட்டத்திலே இந்த உலக வாழ்க்கையை விட்டு மறு உலக வாழ்க்கைக்கு செல்கின்ற பொழுது ஏழை லாசர் ஆபிரகாமின் மடியிலே அமர்ந்தான். அந்த பணக்காரன் நரகத்திலே வேதனையுற்றான் என்று விவிலியம் சொல்லுகின்றது. இவ்வுலகிலே நாம் துன்பப்பட்டாலும் மறு உலகிலே நாம் மகிழ்ச்சி அடைவோம் என்ற ஒரு உண்மையை இந்த இறைவார்த்தை நமக்கு சொல்கின்றது. புனித பேதுரு அவர்கள் தனது மடலிலே முதல் அதிகாரம் 6வது வசனத்திலே என்ன சொல்கிறார் என்றால், கிறிஸ்தவர்களாக அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் நமது பொறுப்பையும் நமது கடமையையும் உணர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்கின்றார். நமது வாழ்க்கையிலே வருகின்ற துன்பங்களை நினைத்து மனம் சோர்ந்து விடாமலும், அதே போல மகிழ்ச்சியை கண்டு மனம் மயங்கி விடாமலும், நமது விசுவாசத்தை, நமது நம்பிக்கையை, நமது எதிர்நோக்கை ஒவ்வொரு நாளும் ஆணித்தரமாக கடைபிடிக்கின்ற மக்களாக, நல்ல ஆடுகளாக வாழ வேண்டும் என்று இறைவன் நம்மை அழைக்கின்றார். எனவே நமது மகிழ்ச்சி இன்னும் இரட்டிப்பாக, இன்னும் நிலையானதாக மாற வேண்டுமென்றால் கண்டிப்பாக ஆண்டவரை நாம் இறுக பற்றி கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.